அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். சர்ஃபான் வ்ளாக் BA2 எனப்படும் என்னுடைய இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் மூலம் காட்டும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். மார்க்கங்களுக்கோ மதங்களுக்கோ தடை இல்லை. தங்களுடைய மதங்களை நீங்கள் தாராளமாக உங்களுடைய மதங்களை நீங்கள் பேணலாம். 2 இலங்கை பெண்கள், ஒன்று பணிப்பெண், ஒன்று கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய டீச்சிங் வேறு லெவல். அதே போல் சோஷியல் மீடியாக்களில் ஆட்டம் காட்டுறவங்களுக்கு எங்கிருந்தாலும் இன்டர்போல் மூலமாக படிப்பாங்க. அதற்கு நல்லொரு உதாரணம் சல்மான் காலிதி. அவருடைய கைது தான் தற்போது மிக பெருமையாக பேசப்பட்டு வருகின்றது. இன்டர்நேஷ்னல் ட்ரக் டீலர்ஸ் அத்தனை பேரும் கொத்தாக பிடிப்பட்டனர். மாஸ்டர் பிளானிங்கோட தற்போது தட்டி தூக்குறாங்க இவர்களை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றைக்கு 7.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம். சைனா போர்டர், நேபாளில், இந்தியாவினுடைய போர்டரும் தான் நேபாளில் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 95 பேர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. இடிபாடுகளுக்குள்ள சிக்கி தேடுதல் பணிகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்குது. இந்த பூகம்பம் ஒரு காட்டிட்டு தான் விடும் போல இருக்குது. எனக்கு நல்லா அரபி தெரியும். நான் எந்த அரபி வேணாலும் திட்டுவேன். சோஷியல் மீடியாவில் வேண்டிய மாதிரி பேசுவேன். எவனால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கிக்கோங்க அப்படின்னு சிலர் வந்து கொஞ்சம் நக்கலாக நையாண்டியா கெத்தாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவர் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சுற்றி அடிச்சுட்டு கடைசியாக ஏர்போர்ட்டில் போய் பாஸ்போர்ட்டை என்ட்ரி கொடுக்கும்போது பயப்புள்ளையோட ஃபோட்டோவை வச்சு இன்டர்போல் பிடிச்சிருக்கிறாங்க. குவைத்துக்கு பாரம் கொடுத்துறாங்க. அதை பற்றியான ஒரு வீடியோ இருக்குது, முடிந்தால் பாருங்கள். அதுவும் குறிப்பாக இந்த கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ஆட்டம் போடுறவங்க இருக்காங்க இல்லையா, நாங்கள் தான் பெருசு, எங்களால் முடிஞ்சதை உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு. ஏர்போர்ட்டில் போகும்போது உள்ளே என்ட்ராகும்போது ஒரு வேளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கும் வரைக்கும் ஒரு பிரச்சனை வராது. நாட்டை விட்டு போகும்போது தான் தட்டி தூக்குவாங்க. பி கேர்ஃபுல். ويتحدث ويكون وله مقومات ومن هذا القبيل. هذا كله احنا ما عندنا مشكله ولا عندنا علم به اصلا. دخل الى العراق بفيزا سياحه عن طريق اسطنبول. يعني اجى من بريطانيا على اسطنبول. سفارتنا العراقيه في اسطنبول. لا هو اجى عن طريق مطار اسطنبول. تمام. نزل في مطار بغداد، دخل الى العراق، اعطيناه شهر بجواز سفر بريطاني بفيزا السياحه. ما اعرف هسه الجواز ما ادري بالضبط، بس بفيزا السياحه دخل الى العراق. بقى ما احنا انطيناه شهر كسياحه في العراق. تخلف عن الشهر. زين. اثناء فتره وجوده في العراق اجتنا مذكره تعميم، اذاعه بحث حمراء يسموها. زين. اجتنا من منظمه من مجلس وزراء الداخليه العرب، اللي هو العراق عضو به والعراق ملتزم. جاي تحدثني عن نشره حمراء تابعه نعم جتي عن طريق الانتربول. نشره حمراء واذاعه بحث. هذا الشخص اللي موجود عندكم حاليا هذا مطلوب للحكومه الكويتيه. مطلوب يابا على شنو؟ قالوا مطلوب سبب عاهه مستديمه لطبيبه موجوده في الكويت ومذكوره الماده واسم الطبيبه. زين. بجريمه جنائيه. احنا ملزمين هنا؟ طبعا ملزمين. احنا الكويت سلمتنا قبل فتره 4 من كبار المتهمين. متهمين بايش؟ متهمين بجرائم جنائيه. سلمتنا عراقيين. نعم عراقيين بالكويت. انا الان اتكلم معك. نعم. الان انا قاعد يمك بالاستوديو والانتربول الدولي العراقي موجود الان على تفاوض مع الكويتيين. يعني يجوز خلال هاليومين، اليوم باكر راح ينطونا 8 أو 9 متهمين. حاليا ثبت 8. أنا متهمين ايضا بيش؟ متهمين كبار تجار المخدرات المطلوبين للعراق وهم عراقيين. قبل قليل كلمته قبل لا ادخل الاستوديو. حدثني مدير الانتربول. زين. اثبتنا رعيه 8 وطلبوا اثبات التاسع وسنثبت رعيته كعراقي. உடனடியா இன்டர்போல் கைது செய்து குவைத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க 8 வாண்டட் கிரிமினல்ஸ். அதாவது மிகப்பெரிய ட்ரக் டீலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாஃபியா டான்ஸாக இருந்திருக்கிறாங்க போதைப் பொருள் கடத்தல். இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பிடிக்கிறதுக்கு
மாஸ்டர் பிளானிங் இப்போ நடக்கிறதா தெரிஞ்சுருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு சின்ன பொட்டலம், அதாவது சின்ன பார்சலோடு ஒரு போதைப் பொருள் வச்சுருந்த ஒருத்தர் பிடிபடுறாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருந்து இதை நீங்கள் எடுத்து அதுக்கு அடுத்ததாக அவருடைய ஃப்ரெண்டு எப்படியுமே ஒரு 10 கை மாறி இருக்குதுன்னா அந்த கைகள் எல்லாத்தையுமே ஒன்றா தட்டி தூக்குறாங்க. பெரிய கையை பிடிக்கும் வரைக்கும் சின்ன சின்னதாக ஒன்றொன்னாவே விசாரித்து வராங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு சீன் என்ன தெரியுமா, யாராவது இந்த போதைப்பொருள் வியாபாரிகளோ அல்லது டீலர்களோ பிடிபட்டாங்கன்னா அந்த பிடிபடக்கூடிய ஆட்களை அவங்களுடைய ஃபோனு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அவங்களோட யாரெல்லாம் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்டு, நீங்கள் போதைப்பொருள் பாவிக்கிறதும் இல்லை, அவர்கிட்ட வாங்கினதும் இல்லை, ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டு போதைப்பொருள் வியாபாரியாக இருந்தாலும் கூட நீங்களும் சேர்ந்து மாட்டலாம். பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பவ்வி அருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி கடைசியில் நீங்கள் பனைமரத்துக்கிலேருந்து பால் குடித்தாலும் ஒன்று தான், கல் குடித்தாலும் ஒன்று தான். அது மாதிரி தான் உங்களுடைய நிலைமை. அதால் இந்த மாதிரி கெட்ட நபர்கள்ட்ட இருந்து தயவு செய்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை விலக்கிக் கொள்வது உங்களுக்கும் சால சிறந்தது. அதே போல் ஸ்டீல் உமன் அண்ட் மென்டல் உமன் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோமா? அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நியூஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம ஒவ்வொரு தகவல்களையும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ வீடியோ பார்க்காதவங்களுடைய நிலை. அஸ்ஸலாமு அலைக்கும் சஃப்ரானா, இப்படி சுகம். இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என் கூட்டாளி ஒன்று இன்னைக்கு கம்பெனி அவ வெளியே கம்பெனியில் வேலை செய்கிறா. அப்போ அவருக்கு கோல்டுன்னு வந்திருக்கு என்பிகேலோ அல்லது திஜாரியலோ என்னமோ தான், என்பிகேயா தான் இருக்கும். அவங்களோட கார்டு அதில் இருக்கு. அவங்களுக்கு கோல்டுன்னு வந்திருக்கு. இப்படிதான் இந்த உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும், நீங்க இப்படி காசு அனுப்பி இருக்கிறீங்க யாருக்கோ அப்படின்னு இப்ப பயந்துக்கிட்டு ஓடிபில இருந்து கொடுத்து அவங்களோட கையால 130 வெட்டி பட்டு போயிட்டு போச்சா. என்ன பண்ணுறது, நம்ம தான் டெய்லி அப்டேட் பண்ணுறோமே. நம்மளுடைய அப்டேட்டில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ்னு. அதுவும் குறிப்பாக இந்த ஃபேக்கான போலீஸ் கால் பண்ணுறதுல எல்லாம் வேறு லெவல் வெறித்தனம்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு சிங்கள சகோதரி எனக்கு ஒரு வாய்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட சேர்த்து இப்படி ஒருத்தர் கால் பண்ணார், தம்பி நாங்கள் தான் உங்கள் வீடியோவை பார்த்து நல்லாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருந்தோம், அவரை மிரட்டி நாங்களே வழி அனுப்பி வச்சுட்டோம், இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம், உன்னை இப்போ போலீஸுக்கு கால் பண்ணுறோம் இரு அப்படின்னு சொல்லவும் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு மிரட்டினாங்க. ஆனால் உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படலை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்ததால் நாங்கள் உஷாராக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. මල්ලි මේ ස්ක්‍රීන්ෂොට් එක එව්වේ මම අපේ ගෙදර ඉන්න පිලිපින එක්කනගේ ෆෝන් එකේ මේ WhatsApp එකට ආව කෝල් එකක් මේ සේව් කරලා තිබුණේ කුයිට් පොලිස් කියලා. හොඳේ. ඊට පස්සේ මං එයා බය වුණාට පස්සේ මං ආන්සර් කරා. මං ආන්සර් කරේ මොකද ඔයා මීට කලින් අර කියලා තිබුණානේ මෙන්න මෙහෙමයි සිවිල් ID එහෙම දෙන්න එපා කියලා. ඊට පස්සේ ගත්තේ වීඩියෝ කෝල් එකක් අරගෙන මේ කිව්වා සිවිල් ID දෙන්න කියලා. මොකද්ද කවුද මං ඇහුවා ඇයි කියලා. ඊට පස්සේ මොකක්ද අරාබියෙන් කිව්වා හම්මත් කියලා. මට නම් ඒක තේරුන්නේ සිවිල් ID එක පෙන්නන්න කිව්වා. මං ඇහුවා මොකටද සිවිල් ID කියලා. ඊට පස්සේ සැරින් හයියෙන් කිව්වා සිවිල් ID මේ ඕනි කියලා. ඊට පස්සේ මං කිව්වා මං දන්නවා ඔයා කොවිඩ් පොලිසියෙන් නෙමෙයි හොරෙක් කියන්න මන්ට මොලේ තියෙනවා. මං ස්ක්‍රීන්ෂොට් එකක් ගහගත්තා කියලා කියනකොට කට් කරා. ඔන්න බලන්නකෝ එදා ඔයා ඒක කියපු නිසා මේ මං අද අර කෝල් එක ආවට පස්සේ ඉතින් මං දැනුවත් වෙලා තිබුණේ හින්දා හරි ගියානේ නේද. මේ ඉතින් මම මල්ලිට ඕක ස්ක්‍රීන්ෂොට් එකේ එව්වේ ඒකයි ඔන්න. ඒ මම තමයි කතා කරේ මිනිස්සයාට මම කුවේට් පොලිසියෙන් හයි සිවිල් ID කොයි කියලා ඇහුවේ. මං කිව්වා ඔයාට මොකටද මගේ සිවිල් ID කියලා ඇහුවා. මං දන්නවා කිව්වා තමසි හොරෙක් කියන්න කිව්වා. මම ස්ක්‍රීන්ෂොට් එකකුත් දාලා තියෙන්නේ මම මේක යවනවා හකුම එකට කියනකොට කට් කරා. ගොඩක් ස්තුතියි මල්ලි ඔයාව දැනුවත් කරේ හින්දා තමයි ඉතින් අද නේද අපි එකෙන් ප්‍රයෝජනයක් ගත්තනේ. හරි මල්ලි ඒක කියන්න මං ඔක දැම්මේ. வேறு லெவல். இதுதான் ஸ்டீல் உமன். சும்மா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்துட்டு மற்ற நாட்டையும் கேவலப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு சும்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டீல் உமன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு சில முட்டாள்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் தயவு செய்து இதுதான் மேட்டர் கேட்டுக்கோங்க. யார் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்
ஒருவேளை போலீஸே கால் பண்ணி நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் ஐடியை காட்டுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸை காட்டுங்க, உங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. குறிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்கள தான் நிறைய பேர் டார்கெட் பண்ணுறது. அதே மாதிரி சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபைன் இருக்குது, நீங்கள் தவறான முறையில் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிருக்கீங்க, அப்படி பண்ணியிருக்கீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் மண்டையை கழுவி விட்டுருவாங்க. ஒருவேளை கார்டும் இருக்குது, கார்டில் காசும் இருக்குதுன்னா அடடா எப்படியாவது தப்பிச்சே ஆகணுமே, இப்போ ஆன்லைன்லேயே ஃபைனை கட்டுறீங்களா இல்லை பிடிச்சி ஜெயிலில் போடுவான்னு கேட்கும்போது சிலர் வந்து பயத்திலே இந்த மாதிரி பணத்தை ஏமாந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், கம்பெனியில் வேலை செய்கிறாங்களாம், கிட்டத்தட்ட 130 தினாருக்கு மேலே இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்பிகேலேருந்து கால் பண்ணி எல்லாம் கேட்கவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஓடிபியையும் கொடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளோட அப்டேட்டை தொடர்ந்தும் பார்த்து கேட்டு அந்த பழகினவங்களுக்கு இதிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரையில் விடிஞ்சா இரவு மட்டுக்கும் உங்களுக்கான நல்ல தகவல்களை தொடர்ந்தும் சேகரித்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். முடிந்த வரைக்கும் வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அதிகமாக பேசினாலும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுக்கான பாதுகாப்புக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்புறதுக்கான நிறைய பதிவுகள் தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த போலீஸ் கால் பண்ணாலும் பயப்பட வேண்டாம். எந்த மதங்களுக்கும் குவைத்தில் தடை இல்லை. எல்லா மதங்களுக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய செலிப்ரேஷன்கள்லையும் முக்கியமான பங்களிப்புகள் இருக்கும். அதே மாதிரி குவைத்தை பொறுத்தவரையில் குவைத்தில் நிறையவே கிறிஸ்தவ மதத்தவர்களும் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இல்லாமல் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய குவைத்திகளும் இருக்கிறாங்க. அவங்களுடைய செலிப்ரேஷனை தான் குவைத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோ பாருங்க. بأجواء مليئة بالحب والتآلف احتفلوا اليوم المسيحيين في الكويت بمناسباتهم الدينية. ليلة عيد ليلة عيد الليلة ليلة عيد سيني وناس تزرع بترن Okay, today we celebrate the Coptic Christmas. So all the Christians around the world are different dates for celebrating Christmas, but this is the 2 weeks celebration that we want to celebrate the birth of Jesus Christ. And according to different tradition, we have different timing, but all together in the same period. هذه المناسبات يجب أن نتشارك فيها تعبير عن الوحدة ما بين المسلمين والمسيحيين في هذا البلد، بلد التسامح الكويت التي تحتضن جميع الأديان. التعايش السلمي وقبول الآخر وتعايشنا معا هو ده معنى الإنسانية. كل الديانات جاءت بنفس الرسالة، رسالة السلام، رسالة إعمار الأرض، الدعوة للمحبة، الدعوة للتعايش معا. الأديان بتجمع ما بتفرق، وهذا الشيء نحن بنعيشه بلبنان كل يوم. المجتمع التعددي دينيا بنشوف فيه مصدر قوة وليس مصدر تشتت وتشتت. في مشهد يعكس روح الأخوة والانسجام بين أفراد المجتمع. نحرص دائما أن نبارك لأخواننا من الكنيسة القبطية كل سنة تقريبا. هذه الأعياد هي مناسبة للمحبة وللتواصل والمشاركة في الأفراح. يوم احتفال في نوع من الفرحة وفي نوع من التكاتف. يعني أنا ما أقدر أفصل بين الكنيسة القبطية والشعب المصري. هذول هم من الشعب المصري، والشعب المصري يحتفل اليوم بعيد الميلاد المجيد بالنسبة للكنيسة القبطية، فإحنا نشاركهم الفرحة. فإذا لابد أن يكون نوع من المودة، حبل المودة يستمر ولا ينقطع. احنا بلد متسامح، وبلد الإخاء هذا يعني بلدنا، وبالتالي أنا متعود أن سنويا أمر على الإخوان حتى أعيد عليهم، خاصة أن اليوم يوم جميل جدا، عيد ومطر، بالتالي احنا متفائلين فيه إن شاء الله. في كل سنة احنا نحتفل معهم ونهنيهم السنة الجديدة، بالإضافة إلى القداس أحضر معهم في تبريكات أبونا بيقول حبيبنا، وهو سفير فوق العادة صراحة. هذه كانت مشاركتنا، وكل عام والأقباط بخير. இது வந்து கிறிஸ்மஸை வந்து 2 வாரங்களை கொண்டாடுறாங்களாம், வெவ்வேறு நாட்கள். இப்போ சாதாரணமாக எங்களுடைய மார்க்கத்திலையும் இப்போ பாருங்கள், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் ஷியாக்கள் ஒரு நாள், தௌஹீத், தப்லீக் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளைக்கு பெருநாள் கொண்டாடுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான
கேட்டகரி ஒன்று அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்க போல் இருக்குது. 25ஆம் தேதி தான் நாம் கிறிஸ்மஸ் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதையும் தாண்டி 25ஆம் தேதியிலேருந்து 2 வாரங்களுக்குள்ளே கொண்டாட முடியும் அவருடைய பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பற்றிய மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிந்ததை கமெண்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி குவைத்தை பொறுத்த வரையில் இனி வரும் காலங்களில் இன்டர்போல் இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸோடு இணைந்து செயல்படுறாங்க. போதைப் பொருள், மதுபானம், இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே போல் சோஷியல் மீடியாக்கள்லையும் தேவையில்லாத விடயங்களில் பகிர்றதை தயவு செய்து நிறுத்திக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரலாம். அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.